வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்ப வாழ்வருளும் கந்தர் அனுபூதியின் 35வது பாடல். விதிகானும் உடம்பை விடாவினையேன் கதிகான மலர்க்கடல் என்று அருள்வாய், மதிவாள் நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே. எல்லாம் வல்ல முருகப்பெருமானே, வேலாயுதப் பெருமானே, பிறைச்சந்திரனை ஒத்த முகப்பொலிவுடைய ஒளியுடைய நெற்றியை வள்ளிநாச்சியாரை அல்லாது பிற மாதர்களை பின் சென்று துதியாத நோன்பை விரதத்தை உடைய பெருமானே, அமர சிகாமணியே, அமரர்களுக்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் சேனாபதி பெருமானாக அரசனாக வீற்றிருக்கின்ற பெருமானே, என்னை இந்த விதிகானும் உடம்பில் என்னை வீழ்த்திவிட்டாயே. நான் அதிலேயே பிறந்து மீண்டும் மீண்டும் கர்ம வினைகளை அனுபவிக்கும்படியான நிலைமையை எனக்கு உருவாக்கிவிட்டாயே. என்றைக்கு உன்னுடைய மலர்க்கடலை, மலர்பாதங்களை, செந்தாமரை பாதங்களை எனக்கு கொடுத்து அருளி என்னை முத்திப்பேறு அடைய வைப்பதற்கு உன்னுடைய திருவருளால் அன்றோ முடியும். திருவருள்தான் எனக்கு முத்திநிலைப்பேறு தரும். அதனை தராமல் இந்த வெதிகானும் உடம்பிலேயே என்னை வீழ்த்துகின்றாயே. நான் என் செய்வேன் முருகப்பெருமானே? பாழ்வாழ்வனும் பாடும் ஆயையிலே வீழ்வாய் என்னை விதித்தனையே என்றும், மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ என்றும் கந்தர் அனுபூதி பாடல்களையே பலவாறு பாடியுள்ள அருணகிரி பெருமான் முக்தி நிலையை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற குறிப்பினை இந்த பாடலில் நமக்கு உணர்த்தி அருள்கின்றார். உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பிலே உத்தமனை காணவே என்றும், மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்தார்க்கு ஈசன் அருள்வான் மனத்தில் வருவான் என்றும் சான்றோர்கள் பாடியுள்ளார். முக்தி நிலை, அதாவது பேரின்ப நிலையை பெறுவதற்கு இந்த உடம்பை விடாமலேயே ஆத்ம ஞானம் அடைந்துவிட்டால் அதுவே முக்தி நிலை என்று ஜீவன் முத்தர்கள் நினைப்பார்கள் என்று பெரியோர்கள் சொல்வார்கள். ஜீவன் முத்தர்கள் யார்? சென்றது கருதார், நாளை சேர்வதும் நிலையார். கண்முன் நின்றது புசிப்பர், வெயில் நிலவாய் விண் வீழ்ந்து பொன்றிய சவம் வாழ்ந்தாலும் புதுமையாய் ஒன்றும் பாரார். சாட்சி நடுவாய் நன்று தீதன்னா சாட்சி நடுவாய் நின்ற ஜீவன் முத்தரே என்று கைவல்யம் பேசும். அப்படி ஆத்ம விசாரம் அடைவதற்கு, மனத்தை ஒருமுகப்படுத்துவதற்கு இயலாமல் மீண்டும் மீண்டும் இந்த மனித பிறப்பிலேயே வீழ்ந்து கர்ம வினையை அனுபவிக்கின்ற என்னை நீ முக்தி நிலை அடைய செய்ய வேண்டும் என்று பெருமானே என்று அடியார்கள் ஏக்கப்படுவதை, முருகன் அடியார்கள் ஏக்கப்படுவதை, இறையடியார்கள் ஏக்கப்படுவதை முருகன்தான் தீர்த்தருள்வான் என்ற குறிப்பினோடு நமக்கு வைத்து செல்கின்றார் அருணகிரியார். நமது ஆக்கையை நம்பாதே, இதோகிதம் அம்போருகன் ஆடிய பூட்டிது. அந்தோ மனமே, நமது ஆக்கையை நம்பாதே, இதோகிதம் அம்போருகன் ஆடிய பூட்டிது என்று திருப்புகழிலே அருணகிரியார் பாடுவார். இந்த உடம்பு விதியினால் வந்த உடம்பு. அந்த விதியினால் வந்த உடம்பை ஏன் எனக்கு விதித்துவிட்டாய் என்று பல பாடல்களில் முன்னேயே சொல்லியிருக்கின்றார். பாழ்வாழ்வனும் இப்படும் ஆயையிலே வீழ்வாய் என்னை விதித்தனையோ என்றும், மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ என்றும் பல பாடல்கள் உணர்த்தியுள்ளார். அப்படிப்பட்ட நிலையிலே மீண்டும் பிறந்து வினைக்கு ஈடாக அதே துன்பங்களை அனுபவித்து வாராமல் இன்ப நிலை பெற வேண்டுமானால்
அவனை மனத்திலே இருத்தி அவனுடைய திருவடியை பற்றி கொண்டால் அவன் முக்தி நிலைக்கு மேலான பேரின்ப நிலையை அருளுவான் என்பதையும், எல்லாம் வல்ல முருகப்பெருமானே நமக்கு அந்த பேரின்ப நிலைக்கு வழிகாட்டுவான் என்றும் ஆற்றுப்படுத்துவது போல இந்த பாடல் அமைந்து நம்மை வியக்கச் செய்கின்றது. நம் மனத்தை ஒருநிலைப்படுத்தி அவனுடைய திருவடியை மனத்தில் நிறுத்தினால் இந்த உலக இன்பங்களை மட்டுமல்லாமல் மறுமை உலக இன்பத்தையும் முக்தி நிலை பெற்றையும் அவன் திருவருளே அருளும் என்று அந்த செய்தியை உணர்த்தி நமக்கு அருள் உபதேசம் செய்கின்றார் அருணகிரிநாத பெருமான். பாடல் விதிகானும் உடம்பை விடா வினையேன் கதிகான மலர்க்கடல் என்று அருள்வாய், மதிவாழ் நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே என்று பாடல் நிறைவு பெறுகிறது. நாளையும் கந்தர் அனுபூதி தொடரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.